வெள்ளைச்சீடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெள்ளைச்சீடைக்கு மாவு அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன். முதல்லையே கார சீடை செய்யும் போதே அதுலேருந்து ஒரு அழகு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு அழகு இதில் போகிறேன். ரெண்டு அழகு அரைச்சி வறுத்த மாவு 2 அழகு எடுத்துக்கிட்டேன். 2 அழகு எடுத்தாச்சு. இந்த இதுலேயே ஒரு 3/4 பங்கு வெல்லம் 3/4 போட்டால் போதும். இப்போ 2 அழகு மாவு எடுத்துட்டோம் இல்லையா வறுத்ததில். இப்போ எள்ளு போட்டுனாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய்ச்சி இல்லை பட்டர் எதுவும் இல்லை எண்ணெய் காய்ச்சி இதெல்லாம் விட வேண்டியதான். விட்டாச்சு. இதில் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக, ஸ்வீட்டு இல்லையா, அதனால ஒரு பிஞ்சு உப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நல்லா இப்படியே கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ வெல்லம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1 அழகு தண்ணி அதில் விட்டுட்டு அதை கடாயில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இறக்கி இதில் விடணும். இப்போ பண்ணலாம். இப்போ இந்த வெல்லத்தை போட்டு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம். சூடாக நல்லா கொதிக்கட்டோன்ட்டு இறக்கி சூடாக அந்த மாவில் விட்டுக்கணும். இதிலே ஏலக்காவும் போட்டுட்டேன். நல்லா கரைச்சி கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்கிறது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த அப்படியே வடிகட்டின மாதிரி அப்படியே மாவில் விட்டுக்க வேண்டியது. தெளிவாக எடுத்துட்டு மாவில் விட்டுக்க வேண்டியது. இந்த வெள்ளத்தை விட்டு மாவு கொஞ்சம் தண்ணி அதிகம் ஆகாத மாதிரி கரெக்டாக கொஞ்சமாக விட்டு பசங்க. இது சூடாக இருக்குது, அதனால் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக உருட்டி போட விட்டேன். எண்ணெயில் உருட்டிட்டு அப்புறம் எண்ணெயில் போடணும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கிறேன். வெள்ளை சீடை இப்போ எண்ணெயில் போட வேண்டியது தான். இவ்வளோ நேரம் ஆச்சு உருட்டுறது. வெள்ளை சீடை ரெடியாக இருக்குது, எண்ணெயில் போடணும். சீடை இப்போ எண்ணெயில் போடணும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே காரச்சீடை போட்டிருந்தேன், அதே எண்ணெய் தான். அந்த எண்ணெயில் இப்போ இனிப்பு சீடையை போட போகிறோம். நம்ம காயில் காஞ்சோன்னு போடலாம். எண்ணெயில் போட்டிருக்கோம். கொஞ்சம் தீயை கொஞ்சம் சிறுவ வச்சுட்டேன். சிறுந்தீரை வச்சுட்டேன். நிதானமாக வேகட்டும். வறுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயிலையும் இருக்கு, நல்லா செவக்கணும். சிறுவை போட்டிருக்கேன். இனிப்பு சீடை ரெடியாக இருக்குது. வெல்லம் போட்டு இனிப்பு சீடைன்னு அது ரெடியாக இருக்குது. எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ. வெள்ளைச்சீடை எல்லாம் 2 அழகு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வெள்ளைச்சீடை ரெடியாக இருக்குது. காரச்சீடை செய்யறதுக்கு மாவு வறுத்து வச்சுருக்கேன். மாவு அரைச்சி
வறுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு. அது வந்து 2 அழகு போட்டுக்கலாம். 2 அழகு போட்டுக்கலாம். அதில் வந்து உளுந்து வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனே போட்டுக்கலாமே. 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்புறம் எள்ளு வாங்கி வச்சுருக்கேன். எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். எள்ளு போட்டோம். தேவையான அளவு உப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்து போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு இப்போ மாவை வந்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இனிமேல் அதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிக்க வேண்டியது. மாவை உருண்டைகளை உருட்டியாச்சு. இப்போ கார சீடை எண்ணெயில் போட வேண்டியது தான். ரெடி பண்ணி வச்சு 2 அழகு மாவு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுத்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் விட்டுட்டு எள்ளு போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு மாவாக பிசைஞ்சிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். காரச்சீடைக்கு எண்ணெய் போட்டுருச்சு. இங்கே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ காரச்சீடை இது நல்ல நிறமாக வந்துருக்கு. கார சீடை ரெடியாக இருக்கு.